நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மக்களை அடுத்த நடந்த சம்பவம். நோயாளியின் உறவினரை என நினைத்து கொண்டு நர்ஸுகள் செய்த செயல். ஆந்திரா மாநிலம் மடக்கிரா தொகுதியைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ ராஜ் தன்னுடைய தொகுதியில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு முகமூடி அணிந்து நோயாளி போல் சாமானிய வேடத்தில் திடீரென ஆய்வுக்கு வந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பணி நேரத்தில் மருத்துவமனையில் செயல்பாடுகள் எவ்வாறு நடைபெறுகின்றது என்பதை நேரடியாக அறிய யாருக்கும் தெரிவிக்காமல் எவ்வித அதிகாரிகளையும் அழைக்காமல் தனியாக பைக்கில் வந்தார். கையில் கட்டு போட்டு கொண்டு முகமூடி அணிந்து நோயாளி போல் அமைதியாக மருத்துவமனைக்குள் நுழைந்தார். மருத்துவமனைக்குள் நுழைந்த போது ஒரு ஊழியர் போனில் ரீல்ஸ் பார்த்து கொண்டு இருந்தார். நோயாளி வந்ததை கவனிக்காமலேயே மொபைலில் மூழ்கியிருந்த அந்த ஊழியரை பார்த்து ராஜு அமைதியாக அனைத்தையும் கவனித்தார். பின்னர் அவர் உள்ளே சென்றபோது அங்கிருந்த நர்ஸு அவரை உண்மையான நோயாளி என்று நினைத்து அந்த ட்ரிப் ஸ்டாண்டை இங்கே எடுத்து வா என்று கூறினார். அதற்கும் சொல்லப்பட்டதைப் போல எம்எல்ஏ ராஜு தானாகவே ஸ்டாண்டை எடுத்து வந்து வைத்தார். நர்ஸு அவரை நோயாளியின் உறவினர் என நினைத்து எந்த கவனமும் செலுத்தாமல் தன் பணியை தொடர்ந்தார். அதையெல்லாம் அமைதியாக கவனித்த ராஜு அதன் பிறகு மருத்துவமனையில் மற்ற பகுதிகளுக்கு சென்று பார்த்தார். அங்கு காத்திருந்த நோயாளிகளின் மருத்துவர்கள் இன்னும் வரவில்லை என்று கூறினார். வார்டுக்குள் சென்ற அவர் நோயாளிகளிடம் நேரடியாக நிலைமையை விசாரித்தார். இதுவரை யாருக்கும் அவர் அடையாளம் தெரியாமல் இருந்த சில நிமிடங்களுக்கு பிறகு முகமுடியை அகற்றியதும் ஊழியர்கள் அவரை பார்த்ததும் அதிர்ச்சி அடைந்தனர். அவர்தான் எம்எல்ஏ ராஜு என்று அறிந்ததும் அனைவரும் ஞானம் கலந்த சற்றே பீதி உணர்வுடன் அவரையே நோக்கினார். அவர் உடனே மருத்துவமனை கழிவுகளை நோயாளியிடம் அமரும் இடத்தில் இருப்பதை கண்டு இதை கண்டிப்பாக உடனடியாக அகற்றுங்கள் என்று உத்தரவிட்டார். மேலும் பணி நேரத்தில் கவனக்குறைவாக இருந்த ஊழியர்கள், வராமல் இருந்த மருத்துவர்கள் மற்றும் நோயாளிகளில் கூறிய புகாரின் குறித்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க அதிகாரிகளுக்கு ஆவணம் தயாரிக்குமாறு உத்தரவிட்டார். பின்னர் தன்னால் வந்த அதே பைக்கினிலே அமைதியாக அங்கிருந்து புறப்பட்டார். அரசு ஊழியர்கள் அனைவருமே தாங்கள் கடமைகளை நன்றாக செய்யுங்கள். வாழ்க வளமுடன். இந்த வீடியோ பார்க்கின்ற நீங்களும் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் மறக்காம சொல்லுங்க. வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணிக்கிங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கிங்க. அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நன்றி, வணக்கம் மக்களே.